والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه أجمعين. எண்ணிட்டுக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, தொடராக வார வாரம் என்ன பார்த்து வரோம்? தப்சீருடைய வகுப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடர்பட்ட குர்ஆனிய வசனங்களை பார்த்து வரோம். யார் செஞ்சது போல காலம் அந்த இன்றைக்கு முக்கியமான வேலை வர கிடைக்காது இருக்கு. ஆனால் இன்றைய தினம் தப்சீராக இருந்தாலும் எனக்கு தெரியும் எங்களை என்ன முன்னோக்கி வருகிறது, ரமதான் முன்னோக்கி வருது. ரமதானை பொறுத்த மட்டும் சாதாரண நாட்களை போல கண்டிப்பாக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுபஷ்ஷிரு அஸ்ஹாபஹு லிகுதுமி ரமதான். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களை வந்தடைய போகிறது என்று நன்மாராயம் சொல்வார்கள். நன்மாராயம் என்று சொல்றது நல்ல செய்தி. இப்போ முஹர்ரம் வந்ததுனால சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர், சஃபர் மத்த ரமதான் ஹஜ்ஜுடைய மாதமும் சிறப்புக்குரிய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் மாகான யுபஷ்ஷிர் நன்மாராயம் சொல்லவில்லை. ஆனா ரம்ஜானுடைய மாதத்துல நன்மாராயம் சொன்னார்கள். என்ன நன்மாராயம் சொன்னார்கள்? அதனுடைய சிறப்பு, அதனுடைய முக்கியத்துவம். ஒரு அந்நியான ஒரு முஸ்லீம் அந்த மாதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? சரி, அல்லாஹ் தஆலா அதற்கு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற நல்லறங்கள். ஒரு மனிதன் அந்த நல்ல அமலை அல்லாஹ்வுக்கு உண்மையான முறையில் வணக்க வழிபாடு செய்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியான நல்லறங்களை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், நன்மாராயம் சொன்னார்கள். அதுல மிக முக்கியமான பகுதி, இப்ப ரமலானுக்கு நாங்க ரெடி ஆகணும், எல்லாருக்கும் தெரியும் அப்படியே இல்லையா? பல முறை கேட்டிருக்கிறோம். நமக்கு ரமலானுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே முதலாவது ஞாபகம் வருது என்ன? நோம்பு ஞாபகம் வரும், தொழுகை ஞாபகம் வரும், அமல் வணக்க வழிபாடாலும் ஞாபகம் எல்லாம் ஞாபகம் வரும். இந்த ஞாபகம் எப்ப இருந்து வருது எங்களுக்கு? எப்பெல்லாம் எங்களுக்கு ரமதானுடைய மாதம் தெரியுமோ, பருவ வயசு, அதாவது எங்களுக்கு புத்தி தெரிஞ்ச காலத்துல இருந்து அதே ரமதான் வருடம் வருது போகுது. ஆனா சில நேரம் மாற்றம் வரும், சில நேரம் மாற்றம் வராது. இன்னும் சில நேரம் ஒரு 10 நாள் நல்ல பவரா இருக்கும், 10 நாட்கள் நான் அற்புதமா நல்ல வணக்க வழிபாடு செய்வார். இன்னும் ஒரு நாள் மிஸ் ஆகிடும். இப்படியோ ஒரு நாள் பயணம் அல்லது நோய் மிஸ் ஆகினால் முழு ரமதானும் மிஸ் ஆகிடும். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லிக்கிறார்? இஸ்லாம் அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு பேஸ்மெண்ட் போட்டாங்க. எனவே அற்புதமான ஒரு அடிப்படை போட்டாங்க. என்னென்றால் இந்த நோன்பு, தர்மம், ஜகாத், தராவே, கியாமுல் லைல் எல்லாத்துக்கும் முன்னாடி நீயத்தை உறுதிப்படுத்திக்கணும். அதாவது எண்ணத்தை பலப்படுத்தணும், அதில் உறுதியாக இருக்கணும். எந்த அளவுக்கு சொன்னா, எனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுக்கு முன்னாலே சஹாபாக்களை பயிற்றுவிக்கிறதுல என்ன சொன்னான்னு கேட்டா, இன்னமல் அமாலு பின்னியா, அதாவது என்னது, எண்ணங்களை பொறுத்து தான் நல்ல செயற்பாடு. அதனால்தான் சில உலமாக்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, நீயத்து முஃமினுடைய நீயத் என்னவென்றது அல்லாஹு மின் அமலி அப்படின்னா அவற்றை வேலையை விட சிறப்புக்குரியது. ஏன் தெரியுமா? அவற்றை நீயத் என்ற ஒரு முஸ்லிமுடைய நீயத் எண்ணம் என்பது அவர் செய்யக்கூடிய அமலை விட சிறந்தது. ஏன் சிறந்தது என்று கேட்டா, எல்லா அமலுக்கும் என்ன அடிப்படை? நீயத். இப்ப நீயத் சரியாக இல்லை என்றால் நல்ல அமல் செய்தாலும் நன்மை கிடையாது. இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் கான ஹம்முஹு பிஹஸனத்தின் ஃபலஹு பிஹஸனத்தின் வ இல்லம் யஅம். அதாவது யாராவது ஒரு மனிதர் நல்லதை வைத்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறார், ஃபலஹு பிஹஸனா வ இல்லம் யஅம், அவர் நன்மை செய்யாவிட்டாலும் என்னது, அல்லாஹ் தஆலா நன்மை கொடுக்கிறார். அப்ப என்னது, நீயத்துக்கு பவரா இல்லையா? இப்போ நீ நல்ல செய்யறோம், ஆனா நீயத் சரியாக இல்லை அப்படின்றாங்க, அது தீமை இருக்கு. ஆனால் நீயத்து நல்லா இருக்குது, அந்த வேலை செய்ய கிடைக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா, இன்னல் அப்த இதா மரிபா அவு சாஃபர, யாராவது அடியா நோய்வாய்ப்பட்டார் அல்லது பயணம் போயிட்டாரு, அப்படியா இருந்தால் குதிப லஹு மா கான யஅமல் ஸஹீஹன் வ முகீமன், என்னது, அவரு பயணம் போக்கல அமல்ல கொஞ்சம் சுருக்கமி, அப்படியா நமக்கு சாதாரண நேரத்துல தொழுகிற மாதிரி செய்ய முடியாது. நோய்வாய்ப்பட்டாலும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாராவது நோய்வாய்ப்பட்டார் அல்லது பயணம் போனால் இது ஒரு
மூமினுக்குள்ள சிறப்பு என்றால் அவருக்கு அது பயணம் போகாம ஊர்ல இருக்கிற நேரம் எப்படி அமல் செய்வார், நோயில்லாத நேரத்தில் எப்படி அமல் செய்வார், அப்படியா நன்மை கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அமல் செய்யணும். அமல் செய்யக்கூடியவருக்குரிய சிறப்பு என்று கேட்டால் அவர் அமல் செய்யாவிட்டால் சும்மா இருக்கிறது இல்ல, ஏதாவது ஒரு சூழல் சந்தர்ப்பத்தின் மூலமாக அமல் செய்யாவிட்டால் என்னது அல்லாஹ் தாலா அதுக்கு நன்மையை கொடுக்கிறார். அதே நேரத்துல அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு தெரியும் அப்படித்தானே, அவர் மகன் அப்துல்லா அவர் கேட்கிறாரு ரஹ்மத்துல்லாஹ், அவுசினிய அபதி, தந்தை எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க. காலையா புனைய இன்வில் ஹைர, என்னது அவர் பிள்ளைக்கு சொல்றாரு, என்னுடைய மகனே, இன்வில் ஹைர லா தஸால ஃபில் ஹைர் மா நவைத ஃபில் ஹைர், அதாவது நல்லதை நினைச்சுக்கோங்க, நல்லதை நியத்து வைங்க, நீங்கள் நல்லதை நினைக்கிற காலமெல்லாம் என்னது நல்லதுல இருக்கிறீங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு பாருங்க. இது ஒரு சாதாரண செய்தி. இதை தொடர்ந்து இப்னு முஃபல்லா ரஹ்மத்துல்லாஹ் கிதாப் எழுதிக்கிறாங்க. என்னது நியத்தை எப்படி சரிப்படுத்தணும், ஒரு பிள்ளைக்கு தந்தை நியத்தை பற்றி எப்படி பாடம் எடுக்கும், ஒரு பிள்ளைக்கா இருக்கலாம், மாணவர் ஆசிரியருக்கா இருக்கலாம், இப்படி நியத்துக்கு பிரதான பகுதி. அப்போ இந்த ரமலானுடைய காலத்துல மிக முக்கியமானது, அற்புதமானது, நம்ம இந்த ரமலான வருவதற்கு முன்னால் என்ன செஞ்சு கொள்ளணும், நீயத்தை பயன்படுத்தி நீயத்தை எப்படி வச்சு கொள்றது, என்ன நீயத்தை வைக்கிறது. அதாவது ரமலான் என்றது மத்த நாட்கள் மாதிரி மத்த வணக்கத்தை மாதிரி இல்லை. இப்ப சுபு கிளம்பினா தொழுதுக்கும், தொழுகைக்கும் என்னது பஜ்ருக்கும் நீயத்து தேவை, ஆனால் பஜ்ர் கிளம்பினால் என்னது தொழுதுருவோம் மத்த வணக்கங்கள். ஆனால் இது கொஞ்சம் ஆரோக்கியம் தேவை, நோயோட செய்ய முடியாது, மனிதன் ஃப்ரீயா இருக்கும் அப்படியா இல்லையா. இப்ப எனக்கு ரமலான் அடைஞ்சிட்டேன், எப்பயும் வேலையோடு இருக்கிறேன், பயணம் இருக்கிறது, பிசினஸ் மொத்த தொழில் நம்மளை சரியாப்படுத்திக் கொள்ளலாம். இதனால்தான் உலமாக்கள் இந்த அளவுக்குண்டா இந்த ரமலானுடைய காலத்துல ஓய்வே கேட்டிருக்காங்க அல்லாஹ்விடத்துல. என்னது ஃப்ரீயா இருக்கணும், யாரெல்லாம் உலகத்துடைய காரியத்திலிருந்து எங்களை ஒதுக்கிறேன் என்னத்துக்கு வணக்க வழிபாட்டில் நம்மளை உட்படுத்திக் கொள்வதற்காக. அப்ப என்னது மற்ற வணக்கங்களை மற்ற காலங்களை போலும் அல்ல, மற்ற வணக்கத்தை போலும் அல்ல ரமலான். அதுக்கு ஆரோக்கியம் தேவை, மனிதனுக்கு ஃப்ரீ தேவை, மனிதன் வணக்கத்துக்கு சரியான ஒரு டைம். இப்ப நமக்கு பிசினஸ் மைண்ட் அல்லது அதை இருக்கணும் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு இல்லை, பிசினஸ் பண்ணணும், தொலைக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் ரமதானுடைய காலத்துல அதுலயே நாங்க மூழ்கினால் எவ்வளவு பெரிய, அதாவது அற்புதமான நாட்கள். ரைட், இப்போ எங்களை கடந்திருக்கும் பல வருடங்கள், பல ரமலான் எங்களை கடந்திருக்கும், அப்படியே இல்லையா. உண்மையாக யோசிச்சு பார்க்கலாம், இந்த ரமலான் எங்களை பக்குவப்படுத்துகிறதா, இந்த ரமலான் ஒவ்வொருத்தர், அதாவது இந்த ரமலான் உண்மையாகவே என்னிடத்துல உளப்பூர்வமாக மாற்றத்தை அடைந்திருக்கிறனா, உண்மையாக சொல்லுவதா இருந்தால் சஹாபாக்கள் இந்த ரமலானுக்கு பின்னால மாற்றத்தை உணர்ந்திருக்கிறார்கள். அதாவது அதே போல உலமாக்கள் ரமலானுக்கு பின்னால மாற்றத்தை உணர்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் புத்தகங்கள் இருக்கிறது, கிதாப், அதாவது ரமலானுக்கு பின்னால் ஒரு முஃமின் எப்படி அந்த மாற்றங்களை உணர்கிறார் யோசிச்சு பாருங்க. அப்ப மாற்றத்தை உணரணும். அப்ப நம்ம அதாவது சில மனிதர்கள் என்ன செய்யறோம்னால் ரமலான் அரவாசி பகுதியிலேயே சோர்வடைஞ்சு. அது காரணம் என்னதுன்னு கேட்டா, இப்ப அந்த சில நேரம் 30 நாட்களுமே 100% ஆரோக்கியமா இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. மனிதன் வாயு பஷர் பலவீனம் இருக்கிறது. ஆனால் 2 நாள் பயணம் போக வேண்டியது, சில நேரம் நோயை அடைஞ்சிரும். அந்த நோயோ அந்த பயணம் என்ன செய்யக்கூடாது, தொடரான அந்த விவாதத்தில் நீங்க ஏற்படுத்த கூடாது. அப்ப முதலாவது விஷயம் என்னது நீயத்தை சரியா வச்சுக் கொள்ளணும். இந்த நீயத்தை எப்படி சரியா வைத்துக் கொள்ளணும்னு கேட்டால் அல்லாஹ் தாலாவிடத்துல உறுதியோடு இருக்கணும். இந்த வணக்கத்தில் இந்த மாதத்தில் சொல்லப்பட்டவருக்குரிய ஏற்கனவே சொன்ன தொழுகை, நோன்பு, வணக்க வழிபாடுகள், இதை சரியாக செய்வோம், இதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். நோய் வந்தாலும் சரி, அடுத்து 30 நாள் நோய் இருக்காது, 2 நாள் தான் நோய் இருக்கும், குறிப்பிட்ட நாள் நோய் இருக்கும். அது ஆரோக்கியமா இருக்கிற காலம் பொழுதும் சரியாக இருப்போம். முடிந்த அளவுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுவோம். முடிந்த அளவுக்கு உலகத்துடைய காரியத்திலிருந்து விடுபட்டு என்ன செய்வோம், வணக்க வழிபாடிலே அல்லாஹ்வுக்கு உரிய முறையில் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவோம். குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை கொடுப்போம், ஏனைய வணக்கத்தில் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுப்போம் என்பதை என்ன செய்ய வேண்டும், அந்த உறுதி உள்ளத்துல வர வேண்டும். இப்போ அதாவது எங்க சோர்வு ஏற்படுன்னு கேட்டா நம்ம உள்ளத்துல கொடுக்கிற சோர்வு தான். மனிதனுக்கு சோர்வு, பலவீனம் இதெல்லாம் எங்க ஏற்படுன்னு கேட்டா உள்ளத்துல நம்ம கொடுக்குற இன்னைக்கு கொஞ்சம் சரியா வரல, வருஷத்துல இருந்து கவர் பண்ணிடுவோம்னு கேட்டா இனி ஒரு காலம் அப்படி அனுப்பி செய்தான் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். என்னது இவரை ஓஃப் பண்ண, இவரை அணைத்து விட முடியுமா, இவரை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து திருப்பி விட முடியுமா என்பதை
சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். உடனே வந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு ரமதான் விடுங்கன்னு சொல்ல மாட்டேன். அதாவது ரமதான் சின்னதா ஒரு தலக்குத்து மாதிரி இருக்கும். விஷயத்தான் வந்து தலக்குத்து. இஸ்லாம் என்னது அனுமதி கொடுத்திருக்கிறது, நோயாளியாக இருந்தால் பின்னே போடலாம். அப்போ அப்படி சின்ன ஒரு சிந்தனை வரும். உள்ளமும் அதுக்கு ஏற்ற மாதிரி, உள்ளம் பலவீனமாக இருந்தார் ரைட், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்கும். ஓகே, உண்மைதான். அதுக்கப்புறம் ஒரு ரமதான் விடுவாரு. அப்ப ஷைத்தான் திரும்ப வந்துருவான். சரி, இன்றைக்கு கூட்டுற ரமதான், சரி ரமதானத்தை விட்டோம், சுபு போனா என்ன, போகலாட்டி என்ன, அப்படி வருமா இல்லையா? சுபு போக மாட்டாரு. மத்த வழக்கு வழிபாடு அதே சிந்தனை. இப்ப நாளைக்கு நல்லா தலை குத்தி எல்லாம் போயிடும். இல்லாம போனா சரி, அதான் போன ரமதான் விட்டுட்டோமே, அதான் ஒரு நோம்பு ஒரு ரமதான் விட்டுட்டோம், திரும்ப பிடிச்சு என்ன 30 நோம்பே பிடிக்கணும். ஷைத்தான் எங்களை சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை நடைமுறைப்படுத்துறத டிஸ்டர்ப் பண்றதுக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம இருக்கணுமே தான். என்னது இந்த உள்ளத்துல கொடுக்குற அந்த சிக்னல், நம்ம கொடுக்குற சிக்னல். ஷைத்தான் ஒரு சிக்னல் கொடுக்குறானே, அதை விட என்னோட சிக்னல் பவர் ஆயிடும். போட்டி என்னன்னா இதான் போட்டின்றது, ஜிஹாத் நம்ஸ்ன்றது. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சிறந்த யுத்தம் என்னது உள்ளத்தோட போராடுறது. அந்த போராட்டம் எங்க கிடைக்கும்? இதான் போராட்டம். செய்வோமா வானமான கொள்ள செய்வோம். அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும். ஷைத்தானிடத்துல பாதுகாப்பு தேடிவிட்டு வணக்க வழிபாடிலே நாங்கள் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்வதுதான் அடுத்தது. இப்ப நியத்து சரியாகிட்டோம். நியத்து சரியாக்கினால் அடுத்தது என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்கணும். சரிதானே? ரமதானுடைய மாதத்துல நோன்பு பிடிக்கணும். அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லிமாதா லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க உங்களை, அப்ப ரமதான்ட ஒரு ஸ்பெஷல் தன்மை என்னன்னா தக்குவா வரணும், அல்லாஹ்வை பற்றி பயம் வரணும். எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்துல தக்குவாண்டா நம்ம ஏற்கனவே பார்த்து 2 விஷயம். ஒன்னும் நல்லறங்கள் செய்வது தக்குவா, இன்னொன்னு என்னது பாவங்களை விட்டு தக்குவா. 2 விஷயம். எப்பயாவது ஒரு நாள் உள்ளத்துல இந்த மாதிரி சோறு வார நேரம் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் தஆலா இதுக்கு நன்மை தருகிறான்றதுக்காக நம்ம வணக்கம் செய்யறோம் பாருங்க, இது தக்குவா. எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்துல பாவம் நம்மளை ஷைத்தான் நம்ம மிகைத்திருக்கிற பொழுது ஒரு பாவத்தை விடுகிறோம்டா, அது தக்குவா. இது எங்க கிடைக்கும்னு கேட்டா எங்க கிடைக்கும்? ரமதான்ல இது நிறைய ரைட். அதனால இந்த ரமதானுக்கு பின்னால இந்த நோன்பு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய நோக்கம், அல்லாஹ் தஆலா இந்த முஃமின்களிடத்தில் எதிர்பார்க்கிற நோக்கம் இது எங்கள்கிட்ட மட்டுமாது, இதுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்திலும் இதேதான். ஏன் என்னது தக்குவால இப்போ ரமதான்ல மட்டுமா தக்குவான்னு கேட்டா வணக்க வழிபாடுல தக்குவா ஆகிக்குது, மத்த இபாதத்துல தக்குவா ஆகிக்குது. ஆனால் தக்குவாவை பலப்படுத்தக்கூடிய, இறையச்சம் உள்ளத்துல உறுதியாக கூடக்கூடிய ஒரு பகுதி, ஒரு வணக்கம் என்னன்னு கேட்டா சந்தேகமே இல்லை, நோன்புதான். சரி, அப்படித்தானே? இப்போ நான் நோன்பு பிடிக்கிறதா யாருக்கு நான் காட்டணும்? அதாவது இஸ்லாச தீர்மானிக்க, அதாவது உள தூய்மையை தீர்மானிக்கிற வணக்கம் என்னது? வணக்கத்துல லேடஸ்பியாமுல்லே அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, சன்னு வன்னா சுனியா. என்னது? தொழுவுங்க. மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா தூங்கிடுவாங்க. இப்ப நம்ம ஒரு சுபுக்கும் ஃபஜ்ருக்கு முன்னால் 3 மணிக்கு எழுப்பி தருவோம். யாராவது எங்களை பாப்பறல? யாராவது பாப்பறல? யாருக்கு நம்ம காட்டுன்ற அவசியம் வைக்கிறா? அல்லாஹ் தஆலாவுடனான மட்டும் உள்ள தொடர்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த ரப்புல் ஆலமீனுடனான மட்டும் உள்ள தொடர்பு யாரும் பார்க்கல. அதனால அவ்வளவு சிறப்பு. அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த தொழுகையாளிக்கு கொடுக்கிற அற்புதமான சிறப்பு, அற்புதமான பவர் என்னன்னு கேட்டா அவருடைய எண்ணத்தை அங்க பக்குவப்படுத்தலாம். இப்போ மனிதர் தலைவீனம், சரிதான், மனிதர் சொல்ல முடியாது. பஜ்ருடைய தொழுகைக்கு வார மனிதர் 100% அல்லாஹ் உள்ளங்களை பக்குவப்படுத்த வேண்டும், எல்லோருக்குமே இஸ்லாத்தை கொடுக்க வேண்டும். 100% சொல்ல முடியாது. அல்லாஹ் பயந்து உள தூய்மையோட தான் வர்றாரு. மேபி அவரு சில நேரம் என்னது இன்னொருத்தர் காட்டுறதுக்காக வரலாம், அது வேறு தேவை, இன்னொரு ஃப்ரெண்டை சந்திக்காக வரலாம். அல்லாஹ் அது நமக்கு தெரியாது. உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ் தஆலா எல்லோருக்குமே நல்ல எண்ணத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இரவு தொழுகைன்றது அப்படி கிடையாது. அதே போலதான் என்னது ரமதான் நோன்பு நோட்டு இருக்கிறோம், நான் சாப்பிடாம இருக்கிறேன்டா யாருக்கு தெரியும்? இன்றைக்கு வியாழக்கிழமை, எத்தனை பேர் நோன்பு பிடிப்பீங்க யாருக்கு தெரியும்? பிடிச்சிருக்கும், அப்படியே இல்லையா? எத்தனை பேர் ரமதான் சாய்மா நோம்போடு நோம்பாளியாக இருக்கிறோம் என்று யாருக்கு தெரியல. அவர் சொன்னாலே தவிர, சொல்லிலே சில நேரம் போய் சொல்லியிருக்கலாம் நான் நோம்பாளின்னு சொல்றதுக்காக, ரைட். அதனால அப்ப ரமதான் என்றது அல்லாஹ்வோடு தொடர்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் என்னது அஸ்ஸியாமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோம்புன்றது எனக்குரியது, அதனால தான் நான் என்ன செய்கிறேன், அதுக்கு நான் கூலி வழங்குறேன். இந்த 10 கோடி 20 கோடி இல்ல,
அவற்றை ஈமாண்ட அவற்றை நோம்புற பவரை கேட்ட கூலி என்ன செய்யறது, அதிகரிக்கிறது, குறைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன்சாம ரமலான. இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். ரமலான் என்று பேசுற நேரம் இந்த செய்தியை சொல்லாம நமக்கு கடந்து போக முடியாது. எத்தனை முறை கேட்டிருக்கிறோம், மன்சாம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. கேட்டிருக்கிறோமா இல்லையா? என்ன அர்த்தம்டா, ஈமானோடும் தக்குவாவை எதிர்பார்த்து ஒரு மனிதர் நோன்பு முடிச்சால் என்ன நடக்கும், அவருக்கு என்ன கூலி? முன்பின் பாவங்களை, முன் சென்ற பாவங்களை எல்லாம் பண்ணிக்கிறார். இந்த கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? பல இடங்கள் கேள்விப்பட்டிருக்கும். இந்த கேள்வி இந்த செய்தி வராம நம்மளுக்கு ரமலானுடைய பயம் கடந்து போக முடியாது. ஆனால் உள்ளத்துல நம்ம போடணும் தெரியுமா? இதுக்கு முன்னால் செஞ்ச பாவம் பாருங்க, பாவத்துடைய பக்கத்தை எல்லாம் அழிச்சு வைக்கிறாங்க. இது யார் சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் அரசியலுக்காக மக்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடியவரா? யார்? அல்லாஹ்வுடைய தூதர் வஹியை மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உண்மை. அவருக்கு சொல்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இந்த மாதிரி நோன்பு நோற்றால் உங்களோட பாவங்களை மன்னிக்கிறோம். நீங்க ரமலான் முடிஞ்சு இப்ப உமர் பாயிட அந்த பாவங்களை எல்லாம் அடிச்சுட்டாங்க, ஜீரோ, பாவம் இல்ல. இந்த உணர்வு கொண்டு வரும். இந்த மாதிரி இந்த சிந்தனை அல்லாஹ், இது உண்மை. இப்போ 100% மன்சாம ரமலான் ஈமானன், ஈமான் எதிர்பார்க்கணும், வஹ்திசாபன், அல்லாஹ் தஆலா நன்மை எதிர்பார்க்கிறான் என்கிற அந்த உள்ளத்துல அந்த வணக்கத்தோட அந்த எண்ணத்தோட நோன்பு நோக்கிறோம், ஃபஜ்ர் கிளம்புறோம், சஹஜ் செய்கிறோம், வணக்க வழிபாடு செய்கிறோம், நோன்பு திறக்கிறோம். 30 நாள் இந்த மனிதர் அல்லது அந்த குறிப்பிட்ட ரமலானுடைய மாதத்தில் அப்படி இருந்தால் அவற்றை கருப்பு பக்கங்கள், அவருடைய பாவங்களை எல்லாம் அழித்துட்டு நல்ல புத்தகத்தை வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஏன் எல்லாருக்குமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பதிவு இருக்கிறது. எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா நாளைக்கு ஒரு கிதாபை அல்லாஹ் தஆலா கொடுக்க இருக்கிறார். அந்த கிதாபில் நாங்க செய்த பாவங்கள் அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டு நன்மையை மட்டும் தருகிறார். இது எங்க கிடைக்கிறது? மற்ற வணக்கத்திலும் இருக்கிறது, ரமலானிலும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒரு பகுதி. என்னது? நோன்பு நோக்கணும். அதே நேரத்துல இன்னும் ஒரு பிரதான பகுதி தான் கியாமுல் லைல், இரவு தொழுகை. இரவு தொழுகின்றது ரமலானுக்கு மட்டும் உரியது கிடையாது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்பித்து சொன்ன ஒரு தொழுகை. என்றா ஒரு முஃமினுடைய ஏற்கனவே சொன்னதை போல, அதாவது உள்ளத்தை பரிசோதிக்கிற ஒரு தொழுகை, அவருடைய உள்ளத்தோடு அல்லாஹோடு தொடர்பை அதிகரிக்கக்கூடிய தொழுகை. உலமாக்கள் அதாவது அவங்க இரவு தொழுகைக்கான தனியான ஒரு இடம், இது இரவு தொழுகைக்கான தனியான அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் தனியான ஆணி வைத்திருந்தார். சில இமாம்கள் தொழுகையில அவ்வளவு அழிஞ்சிருக்கிறார்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியும், இந்த இரவு தொழுகை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அடிவானத்துக்கு இறங்கி மையஸ் அல்னி உமைய துனூனி உமை இஸ்தக்ஃபிர்னி, யார் இடத்துல கேட்கக்கூடிய இருக்கிறீங்களா, பாவங்களை மன்னிக்கக்கூடிய இருக்கிறீங்களா, இப்படி அல்லாஹ் தஆலா அடிவானத்தில் இறங்கி கேட்கிறார். ரைட், இறங்கி அடியார்களை பார்த்து விழித்து கேட்கிறார். அப்போ அல்லாஹோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹோடு அந்த உறவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வணக்கம் இருக்குமாக இருந்தால் இரவு தொழுகை. இரவு தொழுகை அல்லாஹுடைய தூதர் ரமலானுடைய காலத்துல அதிகமாக பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாங்க, அதிகமாக ஏவி இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, இந்த ரமலானுடைய பாடம் என்ன செய்யணும் தெரியுமா? ரமலான் அல்லாத காலத்திலும் இரவுடைய தொழுகையில் ஒரு முஃமின் காட்ட வேண்டும், அதை பக்குவப்படுத்த வேண்டும், அதை அந்த பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். ரமலான் தரக்கூடிய பாடத்துல இரவு தொழுகை நம்ம அதை கவனம் செலுத்தும். தராவியுடைய தொழுகை போவோமா இல்லையா? அந்த போகக்கூடிய சூழல், அந்த சந்தர்ப்பம் ரமலான் முடிஞ்ச பின்னாலேயும் உள்ளத்துல வரணும். இந்த 100% 11 தொழுகைகளுக்கு தொழ முடியல, அந்த மாதிரி தொழ முடியாட்டினும் கூட 2 ரக்காத் அல்லது எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ சுபுக்கு முன்னால, பஜ்ருக்கு முன்னால் இருந்து எவ்வளவு, அது என்று சொன்னா அல்லாஹ் தஆலாவை நெருங்க வேண்டும் என்று சொன்னா, அதாவது இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா 5 வேளை தொழுகை கடமை, எல்லாரும் செய்வோம். பாவி செய்வாரு, பள்ளிக்கு எல்லாரும் வருவாரு, அவர் பாவியா இருப்பாரு, மோசமா இருப்பாரு, வீட்டுல அநியாயம் செய்யக்கூடியவர் இருப்பாரு, பள்ளிக்கு வருவாரு. ரைட், இப்ப அல்லாஹ் தஆலா எப்படி தேர்வு பண்றது? நல்ல நெருக்கத்துக்குரிய வேற. எப்பொழுது இவர் வணக்கத்தை இவர் அல்லாஹ்வுடைய தொடர்பை இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தொடர்பு அதிகரிப்பதுல இரவு தொழுகை அவ்வளவு தாக்கம் செலுத்துகிறது. எனவே இரவு தொழுகை என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய காலத்துல என்ன செய்திருக்கிறாங்க? இதையவே இருக்கிறாங்க. எனவே ரமலானுடைய பாடமாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளும். அதே நேரத்துல கிராஅத்துல் குர்ஆன், என்னது? குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை ஓத தெரியலாக்கி படித்துக் கொள்வது, குர்ஆனுக்காக டைம் ஒதுக்குறது. குர்ஆன் என்பது உண்மையாகவே உள்ளத்துக்கு நேரடியாக சென்றடையக்கூடியது, உள்ளத்துக்கு ஆழமாக உள்ளத்துக்கு சேரக்கூடியது. மூமினா இருக்கலாம், காஃபிரா இருக்கலாம். எத்தனையோ காஃபிர்களுடைய உள்ளத்தில்
இந்த குர்ஆன் ஆழமாக பதிந்திருக்கிறது. குர்ஆனுடைய ஓசை, குர்ஆன் உள்ளத்துக்கு தாக்கம் செலுத்தக்கூடியது. உண்மையாகவே குர்ஆனில் அப்படியான ஒரு தன்மை இருக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேத வசனம். உலகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த ஒரு யாப்பு. இது இறை வேதம், இறை வசனம். இந்த வசனத்துக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு தாக்கத்தை வைத்திருக்கிறான், அவ்வளவு நன்மாராயத்தை வைத்திருக்கிறான். எனவே அந்த குர்ஆனோடு தொடர்பு. உண்மையாகவே குர்ஆன் உடனே எங்களுக்கு இன்பத்தை தராது. வல்லாஹி குர்ஆனோடு தொடர்பு வைக்கிற நேரம் உடனே செய்தான் அதை தடுப்பான். அந்த இன்பத்தை உடனே அடைந்து கொள்ள முடியாது. கட்டம் கட்டமாக, படிப்படியாக. குர்ஆன் உள்ளத்துக்கு ஷிஃபாஉன் லிமா ஃபி சுதூர், என்னது? உள்ளத்துல இருக்கக்கூடியவற்றுக்கு தீர்வாக, நோய் நிவாரணையாக இருக்கிறது. உள்ளத்துக்கு நேரடியாக சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக பரிசுத்தமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு மூமினை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே குர்ஆனுடனான தொடர்பு என்பது மிக முக்கியமானது. மூமினுடைய வாழ்க்கையில குர்ஆனுடனான தொடர்பு, நெருக்கம். குர்ஆன் ஓதுறது, குர்ஆனை கற்றுக்கொள்றது, குர்ஆன்ல வரக்கூடிய தகவலை அறிந்து கொள்றது, அவ்வளவு அற்புதங்கள் பொதிந்த ஒரு வேத புத்தகம். இன்றைக்கு பார்க்கிறோம், அறிவியல் விஞ்ஞானங்கள் அவ்வளவு அறிவியலை வைத்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த பூமியை எவ்வாறு படைத்தான்? 1000 கேள்வி இருக்கிறது. இந்த பூமியை எவ்வாறு படைத்தான் என்பதில், அதாவது நாஸ்திகம், என்னது? இறை மறுப்பு உருவாகி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பூமியை எப்படி படைத்தோம், மலையை எப்படி உருவாக்குகின்றோம், வெயிலை எப்படி உருவாக்குகின்றோம், இரவு பகலண்டா என்ன, இந்த பறவைகள், மிருகங்கள், இந்த மற்ற படைப்புகள், மனிதன் எப்படி படைத்திருக்கிறோம், இப்படி அவ்வளவு அற்புதங்களையும். இன்றைக்கு விஞ்ஞானம் பலவீனப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேத வசனத்துக்கு முன்னால விஞ்ஞானங்கள், அறிவியல் நுட்பங்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் அத்தனையும் நுட்பமாக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆனோட தொடர்பு செய்ய வேண்டும், அதிகரிக்க வேண்டும். உடனே கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு அற்புத தன்மை வைத்திருக்கிறார். உடனே அது அடைந்து கொள்ள முடியாது. உண்மையாகவே உலமாக்கள், நமக்கு தெரியும், ஹரத்துல எல்லாம் சில பேர் அழுகுவாங்க, அப்படிதானே? ஒரு ஆண் எப்ப அழுவாரு? சாதாரண ஒரு ஆண் அழ வைக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வேத வசனத்துக்கு முன்னால் அவர் அழுகிறார், கண்ணீர் வடிகிறார் என்று சொன்னா அவருடைய உள்ளத்துல அந்த குர்ஆன் எவ்வளவு தாக்கம் செலுத்தி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் தாக்கம் செலுத்தக்கூடியது. குர்ஆனில் இன்பம் இருக்கிறது, குர்ஆனில் ஆரோக்கியம் இருக்கிறது. இது அதுக்கேற்ற முறையில் அதை அடைந்து கொள்ளணும். நம்ம தூரமாக இருந்து இதெல்லாம் கேட்கின்ற நேரம் வல்லாஹி புரிஞ்சு கொள்ள முடியாது. செய்தான் சொல்றாங்க போல அப்படி இருக்குமாய்க்கும், அப்படிதான் செய்தான் சிந்தனை கொண்டு வரானே தவிர்த்து அந்த இன்பத்தை எங்களால் ஒரு காலம் அடைந்து கொள்ள முடியாது. அதன் பக்கம் நெருங்காவிட்டார். எனவே அது ஒரு பகுதி. குர்ஆனில் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்துல பள்ளிகளோடான தொடர்பு. இப்போ பள்ளிகள் தொடர்பை அதிகரித்துக் கொள்வது ரமதான் எதிர்பார்க்கிற ஒரு பகுதி. ஏன் என்று கேட்டா, ஏன் பள்ளிகளோட தொடர்பு அதிகரிக்கணும்னா, பள்ளியை பொறுத்த மட்டும் நமக்கு தெரியும், திக்ர், தொழுகை, அதுக்கார், திலாவா, என்னது, இதெல்லாம் என்னது, நல்லறங்கள் செய்யக்கூடிய இடமாக முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மர்கஸ், ஒரு பிரதான நிலையம் என்னது? பள்ளி. இப்ப சந்தையில போயிட்டு செய்யலாம், சூக்ல மார்க்கெட்ல போயிட்டு திக்ர் செய்யலாம். ஆனால் திக்ர் செய்யவும் மார்க்கெட் வந்தா எல்லாம் மறந்துடும். ஆனால் பள்ளி என்பது அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள். திக்ர் மட்டும், தொழுகை மட்டும், 4 பேரை கூட்டி வந்து பிசினஸ் பண்ற இடம் இல்லாது, பண்ணக்கூடாது, ரைட்? ஆனால் அதனால் தான் உலமாக்களை பொறுத்த மட்டும் பள்ளிகளுடனான தொடர்பு அதிகரிக்கணும். குறிப்பாக ரமதானுடைய காலத்துல. எண்ணித்துக்குரியவர்களே, அதாவது இந்த அளவுக்கு பண்ணா, உடனே 5 வேளை தொழுகை பள்ளிக்கு போனா உடனே எழுமிட்டு வாரது இல்ல. 5 நிமிஷம் இருங்க, 10 நிமிஷம் இருங்க. நீங்க அல்லாஹ், அதாவது பள்ளியில இருந்து தொழுகை முடியும் காலம், தொழுகை முடிஞ்சு எவ்வளவு நேரம் பள்ளியில இருந்து திக்ர் செய்றீங்களோ, தஸ்பீஹ் செய்றீங்களோ, அப்போ அந்த காலம் வரைக்கும் மலக்குமார் உங்கள் மீது என்ன செய்யறாங்க? செலவத் சொல்றாங்க, திக்ர் செய்யறாங்க, உங்களை உங்களை துதி செய்கிறார்கள், உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இது ஒரு பாக்கியமா இல்லையா? நீங்க பாருங்க, நோம்பாலியா இருக்கிறீங்க, இரவு வணக்கத்துல ஈடுபடுறீங்க, குர்ஆனோட தொடர்பு வைக்கிறீங்க, பள்ளியோட தொடர்பு வைக்கிறீங்க. இந்த பள்ளியில உட்கார்றீங்க, 5 நிமிஷம் உட்கார்ந்து நீங்க மத்த திக்ர், சும்மா திக்ர் செய்யுங்க. எத்தனையோ திக்ர் அவுராத் வந்து இருக்கிறது, காலை மாலை திக்ர் இருக்கிறது, அது இல்லாம மத்த ஏனைய வணக்கம் திக்ர் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த திக்ர் இருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்து இருக்கிறாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் திக்ர் அதுக்காக செய்திருக்கிறாங்க. தனியான பிரார்த்தனை இருக்கிறது. இவைகள் எல்லாம் அற்புதமானது. திக்ர் என்பது அதை தனியா பேசணும், சரிதானே? அது ஒரு பகுதி. ஆனால் இப்ப செய்யற நேரம் இவ்வளவு வணக்கத்தோட இதுவும் செய்றீங்க, வணக்கமார் உங்களுக்கு என்ன செய்யறாங்க? பிரார்த்தனை செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதா இருப்பாரு. இதெல்லாம் நமக்கு எங்க கிடைக்கும்னு கேட்டா ரமலான் அப்படி கிடைக்கிறது. உண்மையாகவே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா
இதில் இந்த வணக்கத்தை வைத்திருக்கிறான், இந்த அமலை வைத்திருக்கிறான், இந்த நன்மையை வைத்திருக்கிறான் என்பதை உள்ளத்தில் நம்ம எப்போ போடலையோ அப்ப அது வரைக்கும் நம்ம செய்ய முடியாது. தூரத்திலிருந்து கேட்கிற நேரம் அப்படி இருக்கிறதா போல இப்படி எல்லாம் நன்மை இருக்கிறது. சுபஹானல்லாஹ்னு சொன்னா அதாவது கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, அதாவது ரஹ்மா லின்சான், சொல்றதுக்கு லேசான் 2 கலிமா. ஹபீபத்தானி ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 கலிமா. தகீலத்தானி ஃபில் மீசான், அதாவது இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 கலிமா. 2 கலிமா இது என்னன்னா அல்லாஹ்வுக்கு விருப்பம், ரப்புல் ஆலமீனுக்கு விருப்பம். நாளைக்கு தராசுல போட்டு நெருக்கிற நேரம் கனமான இருக்கும். அதே நேரத்துல இன்னும் என்னது சொல்றதுக்கு என்னது என்ன 2 கலிமா சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதீம் அல்லாஹ் முஸ்தஆன். என்னது இது சொல்ற அவனு சிறப்பு. உண்மையா இது உண்மை. நாளைக்கு தராசுல போட்ட நேரம் இந்த 2 வார்த்தைக்கும் பவர் கூட. இதை கஷ்டப்படணுமா சொல்றதுக்கு? கஷ்டப்பட்டு யோசித்து பாடமாக்கிய சொல்லணும் சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவை விரும்புகின்றான். இப்ப நீங்க நோம்பாலே இருக்கிறீங்க, இந்த அமலை செய்றீங்க, அல்லாஹ் தஆலா எவ்வளவு விருப்பத்துக்குரிய மனிதாக நீங்க மாறுகின்றீர்கள். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய மனிதாக நீங்க மாறுகிறீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய விருப்பம்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார். அல்லாஹ் நேசிக்கிறார், அப்படியே இல்லையா? அல்லாஹ்வுடைய நேசம்ன்றது லேசான விஷயம் கிடையாது. இப்ப உதாரணமா உலகத்துல மனிதன் இயல்பு என்னது, கண்ணியத்தை எதிர்பார்ப்போம், அப்படியா இல்லையா? நீங்க அதாவது எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார், அப்படியா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. நீங்க உதாரணமா ஒரு ஊர்ல ஒரு அடுத்தவர்கிட்ட கேட்டுதான் அவர் சாப்பிடுவார். அவர்கிட்ட நீங்க போனாலும் அவர் சொல்லுவார், அவர்கிட்ட ரெஸ்பெக்ட்ல தான் பேசுவார். அதனால்தான் இஸ்லாமும் மனிதனை கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறது. இப்போ அதான் சொல்றது புரியாதுன்னு எனக்கு தெரியல. அல்லாஹ் இயல்பாகவே மனிதனுக்கு என்னன்னா, நான் பெரியார் ஒரு தன்மை இருக்குது. பெரியார் சொன்னா இப்போ யாரையுமே இன்னொருத்தர் மட்டம் தட்டுறதை நம்ம விரும்ப மாட்டோம். இன்னொருத்தர் என்ன மட்டம் தட்டுறது நான் விரும்ப மாட்டேன். அப்படித்தான் எல்லாருமே, அப்படியே இல்லையா? அந்த கண்ணியத்தை எதிர்பார்க்கிறோம். இப்போ கண்ணியம் என்றது சும்மா வருமா? சும்மா வராது. இன்னல் இஸ்ஸத லில்லாஹ், கண்ணியம் என்றது எங்க இருக்குது? அல்லாஹ்விடத்தில் இருக்குது. இப்ப கண்ணியத்துக்குரிய பிரதான பகுதி என்னன்னா அல்லாஹ்வை நேசிக்கணும். இப்ப எங்க விளங்கலான்னு கேட்டா, இது அஹப்பல்லாஹு அப்தன், என்னது அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை விரும்புறான். உதாரணமா உமர் பாய் விரும்புறான். அப்படியா இருந்தா என்ன நடக்கும்னு கேட்டா, ஃபதஆ ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து, இன்னி உஹிப்பு அப்தன் ஃபஉஹிப்புஹு, நான் இந்த அடியானை விரும்புகின்றேன், நீங்கள் என்ன செய்யுங்க, விரும்புங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரும்புவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரும்பிட்டு அதோட நிப்பாட்ட மாட்டார். அவர் ஃபதஆ மலக்கு அஹ்லு ஸமா, மலக்கு வானத்துல உள்ள மலக்குமார்கள் எல்லாத்தையும் அழைத்து, இன்னல்லாஹ யுஹிப்பு அப்தன், இந்த மனிதரை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான், ஃபஹிப்புஹு, நீங்களும் நேசிங்க. இதோட முடிஞ்சது இல்ல. சும்ம யூதஉ லஹு கபூர் ஃபி துன்யா, என்னது உலகத்துல அந்த அன்பு அவருக்கு, அந்த நேசம் கொடுக்கப்படும். என்னது மக்கள் உங்களை நேசிப்பார்கள், மக்கள் உங்களை கண்ணியப்படுத்துவார்கள், மக்களுக்கு மரியாதைக்குரிய மனிதராக நீங்கள் மாறு. அது எங்க இருக்கிறீர்கள்? எங்க இருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நீங்க அடைஞ்சு கொள்ளணுமா இருந்தால் என்னது திக்ர் செய்யணும். இதான் ஹபீபத்தான் இல்ல ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 கலிமான்னு சொன்னமே. இதோட பாரதூரம், இதோட பிரதிபலிப்பு எங்க? மக்கள் உங்களை நேசிப்பார்கள். உலகத்துல மக்களுடைய கண்ணியம் இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கிறது. எனவே அப்ப இது எங்க கிடைக்கும்னு கேட்டா, எங்க கிடைக்கும்? பள்ளியோட தொடர்பு, அந்த தொடர்பு அதிகரிக்கணும். அந்த பள்ளியை ஏற்படுத்தக்கூடிய தொடர்பு எங்களை இதுக்கிற்கும் அதுக்காருக்கும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அது இன்னொரு பிரதான பகுதி. இதோட முடிச்சுக் கொள்வோம். ரமதான்ல இதெல்லாம் தாண்டி ரமதான் எதிர்பார்க்கிற அற்புதமான ஒரு வணக்கம். இந்த வணக்கம், இந்த அமல் செயற்பாடு மனிதன் வர்ணிக்கிற வரைக்கும் இருக்கும். என்னன்னு கேட்டா, ஹிஃப்துல் லிசான், மனிதன் நாவை பாதுகாக்கணும், நாவை பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொல்றாங்க, மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. என்னது, ஒரு மனிதன் நோன்பு நோட்கிறார், நோம்போடு இருக்கிற நேரம் யாரு மோசமான வார்த்தை, மோசமான செயற்பாடு அதை விடவில்லையோ, அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. நோன்பு நோட்டு இருக்கிறாரு, அரசியல் தான் பேசுறாரு. அரசியல் பேசக்கூடாதுன்றதுக்காக இல்ல, அரசியல் தெரிஞ்சு கொள்ளணும், உலக விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், அதையே வேலையாக வைத்துக் கொண்டே தெரியுது. இது கூடுமா? பேசலாம், அதுவே வேலையா 4 பேர் அரசியலுக்காக வீடு கூட்டுறது, இருக்கிறதுக்காக அல்லாஹுக்கு வந்து கூடுவதல் என்று கூடுவதில்லை. தேவையில்லாத ஒன்றை பேசிக் கொண்டிருப்பது, அல்லாஹ் பயந்து கொள்ளணும், ஒரு அடியானுடைய விஷயமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஷாபஹ அவ் காத்தலஹு
இன்னி சாயிம். ரமலானுடைய மாதத்துல யாராவது என்னோட சண்டைக்கு வராரு, என்னை பேச வர சண்டைக்கு அல்லது என்னை பேசுறாரு, நான் என்ன சொல்லுவேன்? திருப்பி பேசுறது இல்ல, நான் நோம்பாளியாக இருக்கிறேன், இன்னி சாயிம் என்று சொல்லணும். இது பக்குவம். என்னது? ரமலான்ல நீங்க சண்டைக்கு வர நேரம் ஒதுங்குவீங்க. இதே சந்தர்ப்பம் ரமலான் ஷவ்வால்ல சண்டை போறது இல்லை, அதே மாதிரி ஒதுங்கணும். நான் இன்னைக்கு நோம்பாளி இல்ல, ஆனாலும் என்ன செய்யறேன்? ஒதுங்கி போறேன். நீங்க சண்டையை விட்டு உங்களோட சண்டை பிடிக்க நான் வரல. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதருக்கு விட்டு கொடுக்கறதில்ல. இப்ப எனக்கு ஒருத்தர் ஏசுறாரு, ஒதுங்கி போறதுல ஒல்லாஹ் ஒன்றும் குறையது இல்ல. அல்லாஹ் தாலா அதன் மூலமாக கண்ணியத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் தாலா அதன் மூலமாக மனிதனுடைய அந்தஸ்தை தரஜாவை உயர்த்துகின்றான். அதை தவிர்த்து இரண்டு மூலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாம இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. ரமலான் உத்தரப்பட்டது. எனவே குறிப்பாக நம்ம பலவீனத்தோடு இருக்கிறோம், வேலைக்காக வந்திருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி குறிப்பிட்ட இந்த அமலில் கவனம் செலுத்தி அதோட இன்னொரு பகுதி தான் தர்மம் கொடுக்கிறது. அது பிரதான பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது வீசக்கூடிய காற்றை விட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கொடை, தர்மம் கொடை என்பது மிக அற்புதமாக இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மக்களுக்கு இந்த மாதத்துல அஹ்ரிஜு ஸதகாத்தக்கும், உங்களுடைய தர்மத்தை என்ன செய்யுங்க? வெளிப்படுத்துங்கள். தர்மத்தை பொறுத்த மட்டும் ஜகாத்தாக இருக்கலாம், மற்ற தர்மமாக இருக்கலாம். இஃப்தாருக்கு கூப்பிட்டு ஒருத்தர் இஃப்தாருக்கு அழைக்கிறோம், அவருக்கு இஃப்தார் திறப்பதற்கான, அதாவது நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு பண்றோம். அல்லாஹ் தஆலா அதற்கு அற்புதமான நன்மை வைத்திருக்கிறான். அவருக்கு எந்த அளவுக்கு கூலியை பெற்றுக் கொள்றார், அதே கூலி எனக்கும் கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் சுருக்கமான வணக்கொழிப்பாடு. இதில் கவனம் செலுத்தி இதெல்லாம் இந்த வணக்கத்துல கவனம் செலுத்துறதுக்கு முன்னால் என்னது? உள்ளத்துல வரக்கூடிய அந்த எண்ணத்தை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்திக் கொள்ளணும். அந்த எப்ப எங்களுடைய எண்ணம் பவராக இருக்கிறதோ, பக்குவமான எண்ணமாக இருக்கிறதோ, அப்பொழுது மற்ற வணக்க வழிபாடுகள் அதில் பக்குவம் வரும். ஒரு சில நேரம் மனிதன் நோய் இல்லை அல்லது வேறொரு காரணத்தினால் விடுபட்டாலும் கூட அந்த நீயத்தை என்ன செய்யணும் கேட்டா எங்களை பாதுகாக்கும். நீயத்தில்லைன்னு கேட்டா, சரி ரமலான் வருது, வந்துட்டு போட்டோம், சரி வந்த பார்த்துக்கலாம்டா, ஒரு காலம் எங்களை என்ன செய்ய முடியாது? வெற்றி அடைந்து கொள்ள முடியாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானை சரியாக அடைந்து அதில் பெறக்கூடிய நன்மைகளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரை மாற்றி என்ற செய்தியோடு கொள்கிறேன்.